ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் இப்பொழுது லக்னத்தையும் ராசியையும் மையமாக வைத்து எவ்வாறு பிஸ்னஸ் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கலாம் போன்ற விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வருமுன் காப்பது நலம். எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வருவதற்கு முன் எவ்வாறு நாம் அதனை புத்திசாலித்தனமாக நம்மை பாதுகாத்து கொள்வது, சரியான நபரை எவ்வாறு தேர்வெடுப்பது, அவ்வாறு தேர்ந்தெடுத்த பிறகு எவ்வாறு வாழ்வில் மேலும் மேலும் வெற்றி பெறுவது, பல அரிய தகவல்கள் இந்த காணொளி மூலம் நான் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். தொடர்ச்சியாக முதலில் இப்பொழுது கடக லக்னம், கடக ராசி இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். கடக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மகரத்தின் அதிபதியான சாட்டர்ன் என்ற கிரகத்தை தான் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி களத்திரஸ்தானத்திற்கு மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளையும் இந்த கிரகம்தான் குறிக்கிறது. எனவே லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இந்த சனி கிரகம் நீசமடைந்திருந்தாலும், லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அசுப பலம் பெற்றிருந்தாலும், கடக லக்னக்காரர்கள் பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்பை வைத்து வியாபாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் இவர்கள் எதை செய்யக்கூடாது என்றால், கடக ராசிக்கு 8வது ராசி என்று சொல்லக்கூடியது கும்பராசி, கும்பராசிக்கு 6வது ராசி என்று சொல்லக்கூடியது கடகராசி. இந்த 8-6 காம்பினேஷனை தான் ஜோதிடத்தில் ஷஷ்டாஷ்டகம் என்று சொல்வார்கள். எனவே கும்பராசிக்காரர்களையும் இவர்கள் தவிர்த்து விடுவது புத்திசாலித்தனம். இப்பொழுது கடக லக்னம், கடகராசிக்காரர்கள் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் சொல்லிவிட்டோம். எதை செய்யலாம் என்றால், இதே கடக லக்னத்திற்கு லக்னத்தின் 7வது அதிபதியான சாட்டர்ன் என்ற கிரகம் லக்னத்திற்கு 3, 6, 11 போன்ற உபஜயஸ்தானங்களில் பலம் பெற்றிருந்தாலும், லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உச்சமடைந்திருந்தாலும், இவர்கள் பார்ட்னர்ஸ் மூலம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி, நல்ல அந்தஸ்து, நல்ல லாபம் ஈட்ட முடியும். மேலும் இவர்கள் தங்களுக்குண்டான பார்ட்னர்களை தேர்வு செய்யும் பொழுது, கடகராசிக்காரர்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களையும், ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்காரர்களையும் பார்ட்னர்ஸாக தேர்வு செய்வதனால் கண்டிப்பாக ஒரு நிகரற்ற வெற்றி பெற முடியும். இதையும் தவிர கடகராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி நபர்களை தேர்வு செய்வதன் மூலமாகவும் இவர்கள் வாழ்வில் மேன்மை பெறலாம். இப்பொழுது சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். சிம்ம லக்னத்திற்கு பொதுவாகவே தெரியும், சிம்மம் என்பது சிங்கத்தை குறிக்கும். இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக, அதிகாரமாக, ஓரளவுக்கு கம்பீரமாகவே இருப்பார்கள். இந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சனி, அவர்தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். இவர் இந்த லக்னத்தின் அதிபதியான சூரியனுக்கு சனி பகவான் சத்ரு கிரகம் ஆகிறார். சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷம் என்பது பாக்கியஸ்தானமாக இருந்தாலும், இதே மேஷம்தான் சிம்மத்திற்கு பாதகஸ்தானமாகவும் வருகிறது. எனவே இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் நீசமடைந்திருந்தாலும், லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் வலு விழந்திருந்தாலும், இவர்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் என்பது ஒர்க் அவுட் ஆகாது. இதையும் தவிர சிம்ம ராசிக்காரர்கள் எதை செய்யக்கூடாது என்றால், மகர ராசி நபர்களை பார்ட்னர்களாக தேர்வு செய்யக்கூடாது. இதன் காரணம், சிம்மத்திலிருந்து மகரம் 6வது இடம், மகரத்திலிருந்து சிம்மம் 8வது இடம். இதைத்தான் ஷஷ்டாஷ்டக தோஷம் என்று சொல்வதுண்டு. இந்த கூட்டணியை தவிர்க்கும் பொழுது இவர்களுக்கு தேவையற்ற பல பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வருவதை இவர்கள் தவிர்த்து கொள்ளலாம். இதே சிம்ம ராசிக்காரர்கள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டேன். எதை செய்யலாம் என்றால், லக்னத்திற்கு 6, 7 அதிபதியான சாட்டர்ன் என்ற கிரகம் லக்னத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம்,
10ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருக்கும் பொழுது இவர்கள் தங்களது பார்ட்னர்ஸ் மூலம் ஒரு நிகரற்ற லாபத்தை பெற முடியும். இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் பார்ட்னர்களை தேர்வு செய்யும் பொழுது இவர்கள் தனுஷ் ராசி நபர்களுக்கும் அதையும் தவிர 2-11 என்று சொல்லக்கூடிய கன்னிராசி மற்றும் மிதுன ராசி நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும். இந்த கூட்டணியானது கண்டிப்பாக வெற்றியை கட்டி பறிக்கும். இதையும் தவிர இவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மேஷ ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் இவர்கள் பார்ட்னர்ஸாக எடுக்கும் பொழுது ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை என்றாலும் ஒரு பெரிய டிட்டாச்மெண்ட்டோ பெரிய ப்ராப்ளமோ ஏற்படாது. சந்தர்ப்ப சூழ்நிலையாக ஒருவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது, பார்ட்னர்ஷிப் பிரிய போகிறது என்றாலும் கூட இவர்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி பேசிஸில் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக பிரிந்து விடுவார்கள். மேலும் இந்த கூட்டணியானது 2 நபர்களுக்கும் ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இப்பொழுது நாம் மிகவும் கவனமாக இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் கன்னி லக்னம் கன்னிராசி, இதன் அதிபதி புதன். இவர்கள் மிகவும் வேகமாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் சாதுரியமாகவும் அனைத்து விஷயங்களையும் வெகு விரைவாக புரிந்து கொண்டு ரொம்ப ஸ்பீடாக முன்னேறி விடுவார்கள். இவர்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் என்னமோ ரொம்ப ஸ்லோவாக இருப்பது போல் தோன்றும். கன்னி லக்னத்திற்கு 7ஆம் வீட்டின் அதிபதி பாதகாதிபதி குரு லக்னத்திற்கு 6-12ஆம் வீடுகளில் இருக்கும் பொழுது இவர்கள் பார்ட்னர்ஷிப்பை அவாய்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு லக்னத்திற்கு 6வது இடம் என்பது 7ஆம் வீட்டின் அதிபதிக்கு 7க்கு 12ஆம் இடம், ஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்கு விரயம். லக்னத்திற்கு 12வது இடம் என்பது 7ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு. எனவே இந்த 2 வீடுகளும் மறைவு ஸ்தானத்தை குறிப்பதால் இந்த வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது இவர்கள் பார்ட்னர்களை அவாய்டு செய்ய வேண்டும். பார்ட்னர்ஷிப் வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. மேலும் மேஷராசி நபர்களைத்தான் இவர்கள் முதலாவதாக அவாய்டு செய்ய வேண்டும். இதன் காரணம் கன்னியிலிருந்து மேஷம் 8வது இடம், மேஷத்திலிருந்து கன்னி என்பது 6வது இடம். இதைத்தான் ஷஷ்டாஷ்டக தோஷம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுவது உண்டு. எனவே கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரர்கள் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம். இவர்கள் எதை செய்யலாம், எதன் மூலம் மேலும் மேலும் மேன்மை பெறலாம் என்றால், கன்னி லக்னத்திற்கு 7ஆம் வீட்டின் அதிபதி குரு லக்னத்திற்கு 2, 4, 5ஆம் இடத்தில் ஒருவேளை நீசபங்க ராஜயோகம், 7ஆம் வீட்டில் ஆட்சி, 9, 10, 11ஆம் பாவத்தில் உச்சமடைந்திருந்தால் இந்த இடத்துல ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் போன்ற கணக்குகள் எல்லாம் போட வேண்டாம். இப்பொழுது நான் சொன்ன இந்த நிலைப்பாட்டில் குரு இருந்தால் இவர்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலம் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இப்பொழுது இவர்கள் யாரை பார்ட்னர்களாக தேர்வு செய்யலாம் என்றால், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இவர்களுக்கு மகர ராசி நபர்கள், அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு மகர ராசி மற்றும் ரிஷபராசியில் வரக்கூடிய நபர்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இதையும் தவிர துலாம் ராசி, மிதுன ராசி, 11வது வீடான கடகராசி நபர்களை கூட இவர்கள் பார்ட்னர்களாக தேர்வு செய்யும் பொழுது பல விதத்தில் இவர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற முடியும். நண்பர்களே, இப்பொழுது நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் திரும்ப திரும்ப கேட்டு இதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய பிரச்சனைகள் வந்த பிறகு இவ்வாறு ஆகிவிட்டது அவ்வாறு ஆகிவிட்டது என்று நாம் யோசிக்காமல் பிரச்சனைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பே நாம் கொஞ்சம் உஷாராக இருந்தால், கவனமாக இருந்தால் பலவிதமான குழப்பங்களை எதிர்காலத்தில் நாம் தவிர்த்து கொள்ளலாம். நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வரவில்லை என்றாலும் ஒரு மைனஸ் இல்லாமல் இன்று வாழ்வதே கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸாகத்தான் இருக்கும். இதையும் மீறி நான் சேரக்கூடாத சில கூட்டணிகளை சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு அந்த கூட்டணிகளில் நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து விட்டோம். எங்களது பார்ட்னர்ஷிப் என்பது இப்பொழுது நாளுக்கு நாள் கொஞ்சம் மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது. இதனை நாம் எவ்வாறு சரி செய்வது, இதற்கு என்ன சொல்யூஷன் என்பதை நான் அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன். Thank you friends. I kindly request you to stay connected.